கடன் இந்த காலத்தில் கடன் கொடுக்காமலும் அல்லது கடன் வாங்காமலும் வாழ்க்கையை நகர்த்துவது என்பதை மிக சிரமமான ஒரு விஷயம். ஏனென்றால் சாமானிய மக்கள் தவணை முறையில் சிக்கி சுழண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல வியாபாரம் செய்வர்களும் சரி, தங்கள் பொருளை கடனுக்காக கொடுத்து அதனை தவணை முறையை வசூல் செய்வதில் தான் இன்றைய வியாபாரமே இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைய காலகட்டத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது இல்லை என்றால் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் தயாரிப்பாளர் நடிகர் ராஜன் அவர்கள் சுமார் 20 கோடி வரை பணத்தை வசூல் செய்ய முடியாமல் வெளியே கடன் கொடுத்து விட்டு அதை வசூல் செய்ய முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டார் என்று கேட்கும் பொழுது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இதை நாம் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், கடன் கொடுக்கும் பொழுதும் சரி அல்லது ஒரு நபர் கடன் பெறுகின்ற நபரும் சரி, இந்த இருவருமே பணம் கொடுக்கல் வாங்கலில் நமது பணம் திருப்பி வருவதற்கு என்ன அஷூரன்ஸ் செக்யூரிட்டி இருக்கிறது என்பதும், அதை போலவே அதுக்கு தகுந்த ஆவணங்களை நாம் அவர்களிடம் கடன் பெறுபவரிடம் வாங்குகிறோமா என்பதிலும் அவர் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல கடன் பெறுபவர் தங்களிடமிருந்து அதிகமான பணத்தை அவர் வசூல் செய்து விடக்கூடாது என்பதற்காக எந்த வகையான ஆவணங்களை நாம் எழுதி தருகின்றோம், அட்லீஸ்ட் இவரிடம் காப்பி இல்லை என்றால் கூட, ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்லை என்றால் கூட இவர் ஒரு குறிப்பாவது எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆவணங்களை கொடுத்திருக்கிறேன் என்று. இவ்வாறு செய்து கொள்ளும் பட்சத்திலே ஒருவர் மற்றொருவரை டிஃபென்ஸ் செய்து பாதுகாத்து பிழைத்துக் கொள்ள முடியும் அல்லது வசூலித்துக் கொள்ள முடியும்.